வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க புதிய நாவல் மர்ம யோகி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அத்தியாயம் 1. அது ஒரு பரபரப்பான காலை நேரம். நகைக்கடை பஜாரில் நல்ல கூட்டம். அன்னைக்கு அட்சய திருதி வேற. இன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படின்ற சாஸ்திர நம்பிக்கை. அதனால நகைக்கடைகளில் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருந்தது. இந்தியா ஒரு ஏழை நாடுன்னு யாராவது சொன்னால் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் கை கொட்டி சிரிக்கலாம். அதனால தான் என்னவோ ஐயனாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நகைக்கடையாக சீட்டு பணத்துக்காக ஏறி இறங்கிட்டு இருந்தான். வாழ்க அட்சய திருதியை. ஒரு கடைக்காரர் கூட நாளைக்கு வானோம், அடுத்த வாரம் பார்க்கலானோ சொல்லவே இல்லை. அவளுடைய தோல் பையும் ரூபாய் நோட்டுகளால் நிரம்பி வழிஞ்சுது. ஒரு கட்டத்தில் தொகை 50,000 கடந்துருச்சு. வரலாறு காணாத ஒரு வசூல். பிரபல சினிமா நடிகர்களுடைய படங்களுக்கு இப்படி தான் விளம்பரம் செய்வாங்க. உண்மையில் அதெல்லாம் வசூலே இல்லை, இதுதான் வசூல் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. இன்னும் ஒரே ஒரு கடை தான் பாக்கி, வள்ளிநாயகன் ஜுவல்லரி. அந்த கடைக்குள்ள தன் பையை எடுத்துக்கிட்டு உள்ள நுழைஞ்சப்போ அவனால் அங்கே நிற்க கூட முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருந்தது. டிஸ்பிளே ஷெல்ஃபுகளில் வெல்வெட் பெட்டிகளில் அடங்கி கிடந்த மோதிரங்களையும் வளையல்களையும் நீண்ட கடை மேசை மேலே வச்சு எடை எவ்வளவு, சேதாரம் எவ்வளவு போகும்னு விசாரித்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள். கடை முழுக்க குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்ததால் உஷ்ண காற்றும் அதிகமாச்சு. இதனால ஏசியை சூடாகும் போல இருந்துச்சு ஐயனாருக்கு. கல்லால் உட்காந்துட்டு இருந்தாரு வள்ளிநாயகம். ஐயனாரை பார்த்து சிரித்தபடி முன்னாடி வர சொன்னார். பல பேரை தாண்டி முட்டி மோதிக்கிட்டு முன்னாடி போய் நின்னான். 50,000 ரப்பர் பேண்ட் போட்டு 500 ரூபாய் தாளை கட்டி வச்சிருந்தாரு வள்ளிநாயகம். எடுத்து நீட்டி பெரிய 50 என்ட்ரி போட்டு ரசீதை கொடு அப்படின்னு கித்தாப்பா சொன்னார். அவனும் அவர் முன்னாடி உள்ள மேசையில் தன் தோல் பையை வச்சுட்டு அதை திறந்து குட்டி லெட்ஜர் நோட்டையும் ரசீது புக்கையும் எடுத்து எழுத ஆரம்பித்தான். இடையில தொலைபேசி சினுங்கள் வேற. வள்ளிநாயகம் தன்னுடைய பவழ மோதிர விரல்களால் ரிசீவரை எடுத்து காதில் வச்சாரு. மறுமுனையில் யார் என்ன பேசினாங்களோ தெரியாது. உடனே அவருடைய முகத்தில் ஒரு மாறுதல். அவர் பார்வையும் அந்த கூட்டத்தில் பதட்டத்தோட யாரையோ தேடிச்சு. மஞ்சள் டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டுமா ஒருத்தன் அவரை பார்த்து தினுசா சிரிச்சான். வள்ளிநாயகம் அவன் சிரிக்கிறத பார்த்து மிரள ஆரம்பிச்சாரு. ரசீது போட்டுட்டு நிமிர்ந்த ஐயனாருக்கு வள்ளிநாயகம் எதையோ பார்த்து மிரண்டு போயிருக்காருன்னு பார்வையிலே புரிஞ்சிருச்சு. யாரை பார்த்து மிரள்றாருன்னு கவனிச்சா அந்த மஞ்சள் டிஷர்ட்டுக்காரனை அவர் கவனிக்கிறதும் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சள் டிஷர்ட்காரன் சிரிக்கிறதையும் ஐயனார் கவனிச்சான். வள்ளிநாயகம் மிரள்றதும் மஞ்சள் டிஷர்ட்காரன் சிரிக்கிறதும்னு இது எல்லாமே அவனுக்குள்ள என்னவோ செய்ய ஆரம்பிச்சுது. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அவன் மனசுக்குள்ள எழும்பிய கேள்விக்கு பதில் போல வள்ளிநாயகம் அவனுக்கு தரதா சொன்ன அந்த 50,000 ரூபாய் நோட்டு கட்டை இப்போ டிஷர்ட்காரனை பார்த்தபடி நீட்டினாரு. அவனும் கூட்டத்தை கடந்து வந்து அந்த நோட்டு கட்டை வாங்கிக்கிட்டான். வள்ளிநாயகம் காதோரமா வியர்வை பூத்து ஓட தொடங்கிருச்சு. அந்த மஞ்சள் டிஷர்ட்காரன் பணத்தை மட்டும் தந்தா எப்படி, 10 பொன் நகையும் தர சொல்லியிருப்பாரே. அவன் கேட்டது ஐயனார் காதலையும் விழுந்துச்சு. வள்ளிநாயகம் ஆமோதிக்கிற மாதிரி தன் கழுத்தில் கிடந்த பருமனான சங்கிலியை கழட்டி அவன் இதில் நீட்டினாரு. இது 10 பவுனா? வள்ளிநாயகத்தோட தலை வேகமாக ஆடி ஆமோதிச்சுது. அவன் அடுத்து ஐயனாரை பார்த்தான். டெய்லி வசூல் பார்ட்டியா நீ அப்படின்னு கேட்டான். ஆமாம், நீ யாரு, ஏன் அதெல்லாம் கேட்குற? ஐயனார் கேட்டான். என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுடா அப்படின்னு மஞ்சள் டிஷர்ட்காரனுடைய குரலில் ஒரு ரௌத்ரம். வள்ளிநாயகம் உடனே தலையிட்டாரு. தம்பி கோவப்படாதீங்க, அவன் டெய்லி கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஆள் தான், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு பதறினாரு. அவனும் முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து நகர்ந்தான். நகை வாங்கிக்கிட்டு இருந்த சில பேர் கூட அவனுடைய செயல்களை கவனிச்சாங்க. அதுலேயும் ஐயனாருக்கு பின்னாடி இருந்த ஒரு இளம்பெண் இந்த விபரீதத்தை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா. அது அவனுக்கு பிடிக்கலையோ என்னவோ.
உடனே அவளுடைய கன்னத்தை ஒரு கிள்ளு கிள்ளினான். அந்த இளம்பெண் கொதிச்சு போயிட்டா. அவன் நிற்கவே இல்லை. கண்ணாடி கதவை திறந்துகிட்டு புயல் மாதிரி வெளியேறிட்டான். உடனே வள்ளிநாயகம் முந்துகிட்டு, அம்மாடி தயவுசெய்து சத்தம் போட்டுறாத, போட்டா அவ்வளோதான். வள்ளிநாயகம் கைகளை கூப்பியபடி அந்த இளம்பெண் கிட்ட ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிட்டாரு. அவளும் அடங்கி போனா. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த ஐயனாரு, அண்ணே என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு ஆதகமாக கேட்கவும், எதுவும் பேசாத, நீ கிளம்பு, எல்லாம் என் தலையெழுத்து, ஒரு 4 கிழமை வந்துடக்கூடாது. அந்த முத்துலிங்க ஆட்களுக்கு மூக்கில் வேர்த்துறோம். அந்த பேரை கேட்டதும் ஐயனார் ஆடி போயிட்டான். தண்டல் முத்துலிங்கம்மா திரும்பவும் கேட்டான். அவர்கிட்ட இருந்து ஒரு ஆமோதிப்பு. அவன் ஆயுள் தண்டனை கைதியா உள்ள இருக்கான். அவனாவது உள்ள இருக்கிறதாவது யாரை எங்க எப்படி கவனிச்சானோ தெரியல. இப்போ ஜாமீன்ல வந்திருக்கான். வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டான். உன் வசூல்லாம் எந்த மூளைக்கு? வள்ளிநாயகத்தோட மூச்சுக்காற்று ஐயனாரை நெருங்கி சுட்டுச்சு. அப்போதான் கள்ள மெசைய பார்த்தான். அவன் தோல் பைய காணல. அண்ணே அப்படின்னு பலமா அலறவும் செஞ்சான். புகார் கடிதத்தை ஏதோ சினிமா நோட்டீஸ் பார்க்குற மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் சரவணசிவம் பார்த்தாரு. கழுக்குன்னு ஒரு சிரிப்பு வேற சிரிச்சாரு. இதை கவனிச்சதும் ஐயனாருக்கு சங்கடமாக போச்சு. என்ன சார் சிரிக்கிறீங்க? 50,000 இழந்திருக்கேன் சார். என் வேலையே இப்போ ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. குமரினா ஐயனாரு, ஏன்பா கவனக்குறைவாக இருந்தா வேலை மட்டுமா ஊசலாடும்? எல்லாமே தான் ஊசலாடும். சப் இன்ஸ்பெக்டரோட வார்த்தை அவனுக்கு விழா எலும்புல முள்ளு மாதிரி குத்த ஆரம்பிச்சிட்டது. அதெல்லாம் இல்லை சார், புகாரை நல்லா படிங்க. இது அந்த முத்துலிங்க ஆட்களோட வேலை தான். கழுத்து நரம்பு படுக்க கத்தவே செஞ்சான் ஐயனார். மறுபடியும் சப் இன்ஸ்பெக்டர் சரவணசிவத்துக்கிட்ட இருந்து ஒரு சிரிப்பு. எதுக்கு சார் இப்படி சிரிக்கிறீங்க? என் வாழ்க்கையே இப்போ உங்கள் கையில் தான் இருக்கு. அவனுடைய குரல் கமர ஆரம்பிச்சது. சரி, புகார் கொடுத்துட்டல்ல, நீ கிளம்பு. உன் பணம் திரும்ப கிடைச்சா தகவல் சொல்லிடுறேன். இப்படி சொன்னால் எப்படி சார்? வேற எப்படி சொல்லணுங்கிற? அந்த திருட்டு நாயே எனக்கு நல்லாவே தெரியும். வள்ளிநாயகம் அண்ணங்கிட்ட கூட அவன் மாமூல் வாங்கினான். அப்படியா? சத்தியமா சார்? அப்போ அவர் என் புகார் தரல? அது எது சார், அவர் லட்சம் கோடின்னு புரட்டுறவர், போய் தொலைதுன்னு விட்டுருப்பாரு. நான் அப்படியா சார்? எனக்கு 3 அக்கா ஒரு தங்கச்சி சார். வயசான அம்மா. எங்கள் குடும்பமே ஏழை குடும்பம் சார். சார், ₹1 எனக்கு 1 பைசா தான் சார் கமிஷன். நாளெல்லாம் சைக்கிள் மிதிச்சு கடைக்கடையாக ஏறி இறங்கினாலும் ₹100 தேர்த்துறதே பெரும் பாடு சார். நான் உன் வாழ்க்கை வரலாறையே கேட்கலையேப்பா. வள்ளிநாயகம் ஏன் புகார் கொடுக்கலன்னு உங்கள்கிட்ட கேட்டேன். அது எனக்கு தெரியாது சார். அப்புறம் எதுக்கு போய் தொலைதுன்னு விட்டுருப்பார்னு சொன்னேன். இப்படி கேட்டால் எப்படி சார்? அதுதானே உண்மை. அப்போது எனக்கு உண்மை பொய் தெரியலன்னு சொல்லு. இந்த வேலையை கவர்மெண்ட் எனக்கு இனாமாக கொடுத்துருச்சுன்னு சொல்லு. சினிமா இன்ஸ்பெக்டர் மாதிரியே வசனம் பேசினாரு சரவணசிவம். ஐயனார் கொடுத்த புகார் அவரு கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சுது. சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி அவரையே வெறிச்சவன் மேசை மேலே இருந்த புகார் கடிதத்தை வேகமாக எடுத்தான். சரசரன்னு கிழிச்சான். பிறகு பந்து போல உருட்டி தூக்கி எறிஞ்சான். வரேன் சார், உங்களை அந்த கடவுள் சும்மா விட மாட்டான். சராசரி இந்தியன் போல புலம்பிக்கிட்டே ஸ்டேஷனை விட்டு கிளம்பினான். சப் இன்ஸ்பெக்டர் சரவணசிவம் முகத்தில் ஒருவித வெற்றி புன்னகை. அத்தியாயம் 2. கன்னியம்மா தட்டில் சோற்றை போட்டு எடுத்துக்கிட்டு சோர்வோடு உட்காந்துட்டு இருந்த ஐயனார் கிட்ட வச்சா. அவன் அதை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. இமைக்க கூட மறந்தவன் போல எங்கேயோ வெறிச்சபடி இருந்தான். ஐயா சாப்பிட்றா. கன்னியம்மனோட குரல்ல தாய்மையோடைய பரிபூர்ண கொந்தளிப்பு. கன்னியம்மா பேசின எதுவுமே அவன் காதில் விழவே இல்லை. எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பார்த்துப்பாயா, நீ இப்போ ஒரு வாய் சாப்பிடுறாசா. ஐயனாரு மெல்ல திரும்பி தன் தாயை பார்த்தான். அவ கழுத்துல பாசி மாலை, கழுத்துக்கு கீழே தொலை தொலைன்னு சாயம் போன ரவிக்க, கழுத்து நரம்பெல்லாம் தெரியக்கூடிய மெலிஞ்ச தோற்றம். ஆனா கண்கள்ல மட்டும் நல்ல தீட்சண்யம். அதை பார்த்து அவன் கண்கள்ல கண்ணீர் துளிர்க்க ஆரம்பிச்சது. இதை பார்த்த கன்னியம்மாலும் அழுவாதையா, அப்புறம் நானும் அழுதுபடுவேன். ஏழைங்கனாலே எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் இழப்பந்தான். அதுக்காக நாம உடஞ்சு போனா உசிரி வாழ முடியாதே. கன்னியம்மா ஆதரவோட பேசினா. அம்மா, இப்படி கையாளாகாம வாழறதுக்கு பதிலா செத்துடலான்னு தோணுதுமா. ஐயனார் குரல்ல ஆத்திரம் வெளிப்பட்டுச்சு. இங்க பாரியா,
சாகிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம். இப்போ நீ ஒரு வாய் சாப்பிடு. இல்லைம்மா, எனக்கு பிடிக்கல, நீ போ. நீ இப்படி உடஞ்சி நொறுங்கி போய் உட்காந்துருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல கண்ணு. கன்னியம்மா பேசிட்டு இருக்கும் போதே இடையில அவருடைய அக்கா சகுந்தலாவும் சுசீலாவும் எங்கேயோ போய் குடங்கள்ல நல்ல தண்ணி எடுத்துட்டு வந்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. 3வது பொண்ணான விமலா காய போட்டிருந்த துணிகளை எடுத்து தோல்ல போட்டபடி கொள்ளையிலிருந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருந்தா. 3 பேரையும் ஒரு சேர பார்த்தவனுக்கு இப்போ அழுக கூடி போச்சு. அவங்களும் கல்லை போல இறுகி போயிருந்தாங்க. குழையாடியில் நின்று தண்ணி பிடிக்கவே முடியல. உன் தம்பி பணத்தை தொலைச்சிட்டானாமேன்னு ஒரே புரளி. மூத்தவ சகுந்தரா முதல்ல அலுப்பை வெளிப்படுத்தினா. நம்ம ராமனையான வீடு இல்லை, அங்கே கூட திருடு போயிருச்சான். அதுவும் அதே முத்துலிங்கம் கோஷ்டியோட வேலை தானா. எல்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்தவ சுசீலா. அவள் விட்ட இடத்த தொடர்ந்தா. நல்ல வேலை, 3வது பொண்ணான விமலா மட்டும் எதுவுமே சொல்லலை. இருண்டு கிடந்த அறையை நோக்கி நடந்து காஞ்ச துணிகளை மடித்து அடுக்க ஆரம்பிச்சா. சரி சரி, நீங்கள்லாம் உள்ளே போங்க. யாரோ என்னவோ பேசிட்டு போகட்டும். இவன் ஏற்கனவே நொந்து போய் நூலாகி கிடக்கிறான். தம்பி, நீ சாப்பிடுப்பா. ஒருத்திக்கு 4 பொட்டச்சிங்க. உன்னை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நீ இப்படி மனசொடிஞ்சு போனா என்னத்தை பண்ணுறது? பேச்சோடு சோத்தை பிசைஞ்சு மகனுக்கு ஊட்டவும் ஆரம்பித்தா கன்னியம்மா. அவனும் மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தான். அந்த சமயம் ஐயனாரே, வாசல்புறத்துலேருந்து குரல் ஒன்று வந்துச்சு. திரும்பி பார்த்தப்போ சிநேகிதனான கணேசன் அங்கே இருந்தான். வாயா, வா சாப்பிட்லாம். அவனையும் சாப்பிட கூப்பிட்டா கன்னியம்மா. இருக்கட்டும்மா, ஐயனார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நடந்ததை நினச்சி இன்னும் புலம்பிகிட்டு இருக்கானா? கேள்வியோட அங்கே கடந்த கயிற்றுக்கட்டில் போய் உட்கார்ந்தான். 4 முழ வேட்டி, மடித்து விட்ட முழுக்கை சட்டை, கழுத்தில் ஒரு ருத்ராட்சம், நெற்றியில் திவ்யமான விபூதி பட்டை. அவனை சகோதரிகள் 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன கணேசா, இன்னைக்கு வேலைக்கு போகலையா? விமலா கேட்டபடி அவன் எதிரில் வந்து உக்காந்தா. இல்லைக்கா, போகலை. நம்ம கற்பூர விநாயகர் கோவிலுக்கு வாழைக்காய் சாமியார்னு ஒருத்தர் வந்து பூஜை செய்ய போகிறாருல்ல, அதான் வேலைக்கு மட்டம் போட்டுட்டேன். அந்த நிலையில் அதை கேட்டுட்டு சகோதரிகள் 3 பேருமே சிரிச்சிட்டாங்க. தெரியும், நீங்கள்லாம் சிரிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். அடப்போ கணேசா, வாழைக்காய் சாமியார், கத்திரிக்காய் சாமியார்னு அவர் வாய் திறந்தார்னா வாயிலிருந்து என்ன வரும்? சிவலிங்கம்மா இல்லை பிள்ளையாரே வருவாரா? அவர் வாய் திறந்து பேசியே பல வருஷம் ஆச்சுக்கா. ஏன், எங்கேயாவது யாராவது நல்லா வாயில் போட்டுட்டாங்களாக்கும்? வேணாங்க்கா, இது சாமி விஷயம், தப்பாக பேசாதீங்க. அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆமாம் ஆமாம், இப்போ தினமும் வடை பாயசத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாரு. அது போதாதுன்னு கழுத்து நிறைய நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு மகாராணி மாதிரில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். போதுண்டி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி போங்கடி. அவன் வாயை ஏன் பிடுங்குறீங்க? கன்னியம்மா இடையிட்டு கணேசனுக்காக வக்காலத்தை வாங்கினான். அம்மா தான் எப்பவும் கரெக்டு. எவ்வளோ கஷ்டத்துலேயும் நிதானம் இழக்கிறதே இல்லை. எப்படி தாம்மா இருக்கணும்? கணேசன் நெகிழ்ந்து போய் பாராட்டவும் ஐயனாருக்கு சிறு சிறுன்னு கோவம் வந்துருச்சு. இப்போ எங்கடா வந்த? நறுக்குன்னு சீவன மாதிரி சப்தமாக கேட்டான். என்னடா குரலே ஒரு மாதிரியாக இருக்குது? நீ முதல்ல விஷயத்துக்கு வா. இப்போ இங்கே எதுக்கு வந்த? சும்மா உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். சரி, பார்த்துட்டல்ல, புறப்படு. ஐயனார் சீர ஆரம்பித்தான். அடேங்கப்பா, இவ்வளோ கோபமா? மண்ணாங்கட்டி. புறப்படுன்னு சொல்கிறேன்ல, அடிக்காதரா ஐயனார். எதுக்கு இப்போ எரிஞ்சு விழுற? சரி, 50,000 ரூபா பணம் கொடுத்து உதவ முடியுமா உன்னால்? சொல்லு பார்க்கலாம். நான் சிரிக்கிறேன். அதுக்கு தாண்டா வந்திருக்கேன். என் கூட நீ முதல்ல கிளம்பு. எங்கே, அந்த வாழைக்காவை பார்க்கவா? கரெக்டு. சாமி உன்னை பார்த்த உடனே திருட்டு போன பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிடுவார். இதுக்கு நான் அந்த வாழைக்காயை ஏன் பார்க்கணும்? தலைகள் நின்னாலும் பணம் கிடைக்காது. நீ கிளம்பு. பொறு ஐயனாரே, ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு நீயே வந்துட்ட? என்னதான் கணேசன் பொறுமையாக பேசினாலும் ஐயனார்கிட்ட நிதானமே இல்லை. இங்கே பாருடா, நான் எழுந்திரிச்சு 4 அப்பா அப்புறத்துக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடு. இல்லாட்டி கூட படித்தவங்க கூட பார்க்கவே மாட்டேன். அப்படியா? எங்கே அரை பார்க்கலாம். கணேசன் எழுந்து அவன் கிட்ட போய் நின்னான். கண்ணை மூக்கொன்னு எல்லாமே துக்கத்தில் செவந்திருக்க துயரத்தோட ஆழத்தில் இருந்த ஐயனாருக்கும் அடுத்த கணம் தீப்பிடிச்ச மாதிரி ஒரு ஆவேசம் வந்து தொற்றிக்கிச்சு. கையை உயர்த்தி வீசலோட ஒரு அறை விட்டான். கணேசன் காதுலேயும் விமானம் பறக்கிற மாதிரியான ஒரு சப்தம். டே தம்பி, என்னடா இது?
கண்ணியம்மா ஓடி வந்தா. அடுத்த அடி கையினா தாவாதபடி அவன் கையை பிடிச்சிக்கவும் செஞ்சா. ஆனால் கணேசன் கிட்ட பெருசாக எந்த சலனமும் இல்லை. அதே நிலையிலையும் அவன் சிரிச்சான். இன்னும் கூட அடிக்கிறதா இருந்தா அடி, நான் அசர மாட்டேன், அடிச்சிட்டு என் கூட புறப்படு அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் ஐயனார் மேலும் சீர ஆரம்பிச்சிட்டான். எவன்டா இவன்? நீ எந்த காலத்து ஆளுடா? போலீஸ் ஸ்டேஷன்லேயே புகாரை வாங்க மாட்டேன்னு சொல்லாமல் சொல்லி அனுப்பிட்டான். அந்த ரவுடி பைய பாரு, சினிமா மாதிரியே போலீஸு, எம்எல்ஏ, மந்திரின்னு எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு வச்சிருக்காண்டா. நான் ஒன்றும் சினிமா ஹீரோ இல்லைடா, பாஞ்சு போய் சண்டை போட சாதாரண சராசரியான ஒரு குடிமகன். விதியே தலையெழுத்தேன்னு அழுதுகிட்டு புலம்புற ரகம். எனக்கும் சரி உனக்கும் சரி, இங்கே இதுதான் விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் எந்த சாமியாரை பார்த்து என்ன பிரயோஜனம்? கையில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய சிலரையே அவங்க பிடுங்கிக்கிட்டு நம்மளை திருவோடோட அலைய விடுறதுக்கா? நிலவரம் என்னன்னு தெரியாமல் வந்து உளறிட்டு இருக்க. ஐயனார்கிட்ட ஒரு ஆவேசால அடிச்சது. ஆனால் கணேசன்கிட்ட தொடர்ந்து சிரிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. எதுக்கு இப்போ இவ்வளோ இலக்காரமாக சிரிக்கிற? நான் கேட்டது என்ன தப்பு? ஐயனார் மறுபடியும் கையை ஆவேசமா கணேசன் முகத்துக்கு நேராக நீட்டி உச்சஸ்தானியில் கத்தினா. எல்லாமே தப்பு தான். கணேசன் கிட்ட இருந்து துப்பாக்கியால் சுட்ட மாதிரியான ஒரு பதில். சகோதரிங்க 3 பேருமே ஏதோ பட்டிமன்றம் கேட்கக்கூடிய மூடுக்கு வந்துட்டாங்க. டேய், சத்தம் போடாமல் சாந்தமாக பேசுங்கடா. ஐயா, நீ எதுக்கு இப்படி உயிர்கொலையை பிடிச்சிக்கிட்டு கத்துற? கண்ணியம்மா தான் பங்குக்கு பேசினா. விடுங்கம்மா, அவன் கத்தட்டும், நல்லா கத்திட்டு அடங்கட்டும். கணேசன் இயல்பா சொன்னான். இதை பாரு, நீ என்னமோ கத்தவே கத்தாத மாதிரில பேசிட்டு இருக்க. பணத்தை நீ தொலைச்சிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பாரு ஐயனாரே, என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எனக்கு அது அனுபவம் மட்டும்தான். இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டுன்னு எதுக்கும் பேர் வச்சு அழுத்துக்கவோ சலிச்சுக்கவோ மாட்டேன். நான் அந்த பக்குவத்துக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. நான் வரலடா, என்னை விட்டுரு. அதே நேரம் நான் கேட்ட கேள்வியெல்லாம் தப்புன்னு சொன்னல, அது எப்படி நீ சொல்லி தான் தீரணும். ஐயனார் மறுபடியும் பொறிஞ்சு தள்ளினா. சொல்கிறேன்டா, ஒரு சாமியாரை பார்க்க வாழான்னு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். ஆமாம், நீ அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அதான் சொன்னனே, சாமியாரெலாம் நம்பி நான் ஏமாற தயாராக இல்லை. நீ பேசுகிறத பார்த்தா உனக்கு பயங்கர விழிப்புணர்வும் தெளிவும் இருக்கிற மாதிரி தெரியுது, சரியா? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? விழிப்பும் தெளிவும் உள்ளவன் எப்படிடா பட்டப்பகலில் 50,000 தொலைச்ச? நான் தொலைக்கலடா, வந்து அவன் சுட்டுக்கிட்டு போயிட்டான். அப்போது நாம் எப்படி இருந்தாலும் நடக்கிறது நடந்தே தீரும். இது ஒத்துக்கிறியா? கணேசன் இந்த விஷயத்தில் நைச்சியமும் ஒரு புள்ளியை நோக்கி நகர்ற மாதிரி தோணுச்சு. ஐயனார்கிட்டையும் ஒரு சின்ன தேக்கம். என்னடா பதிலே காணோம்? கணேசன் கேட்டான். அதுக்காக சாமியாரை பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? ஐயனார் எதிர்கேள்வி கேட்டான். அதை இங்கே உட்காந்துக்கிட்டு நீ முடிவு பண்ணக்கூடாது. என் கூட எத்தனை வருஷமாக பழகுற நீ? நான் முட்டாள்தனமா யாரையாவது நம்புவேனா? இப்போ கணேசன்கிட்ட ஒரு சின்ன ஆவேசம். சரி, முடிவாக விஷயத்துக்கு வா. அந்த சாமியாரை வந்து பார்த்துட்டா என்கிட்ட இருந்து போன பணம் திரும்ப கிடைச்சிருமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அவர் நோட்டடிக்கிற சாமியார் இல்லை. ஆனால் அவர்கிட்ட சில அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது நமக்கு நிச்சயம் பயன்படுன்றது என்னோட நம்பிக்கை. கணேசன் சொல்லி முடிக்கவும், அவன் தான் அவ்வளோ சொல்கிறான்ல, போய் தான் பாரேன். கன்னியம்மாளும் கணேசனுக்கு ஆதரவா அவனை தள்ளி விட்டா. கடைசியில் ஐயனார் அரமனசோட அவனோட கிளம்பினான். சகோதரிகளால் அதை ஏற்கவும் முடியல, மறுக்கவும் முடியல. அத்தியாயம் 3. வாழக்க சாமியாரை பார்க்க அப்படி ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. காரணம், அங்கே போன போது தான் ஐயனாருக்கு துல்லியமாக புரிஞ்சுது. அவர் எந்த மாயாஜாலமும் செய்யலை. குறைந்தபட்சம் விபூதியை கூட வரவழைக்கலை. அது மட்டும் இல்லை, எவ்வளவோ சாமிகள் இருக்கும் போது ஒரு சாமியை கூட கும்பிடவும் சொல்லலை. யாராவது காலில் வந்து விழுந்தா பதிலுக்கு அவரும் காலில் விழுந்தார். பார்க்கவும் பெருசாக கவர்ச்சியாக இல்லை. காவி அங்கி, ருத்ராட்ச மாலை, தொப்புல தொடக்கூடிய தாடி மீசன்னு சாமியாருக்கான எந்த அம்சமும் அவர்கிட்ட இல்லை. வழுக்க தலையோட இடுப்பில் சாதாரணமான 4 முழ வேட்டியோடையும் மார்புல துண்டோடையும் கிட்டத்தட்ட ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான் தெரிஞ்சார். நெத்தியில் விபூதி குங்குமன்ற அடையாள குறிகளோ இல்லை அவருக்கு பின்னாடி பெருசாக சாமி படங்களோ எதுவுமே இல்லை. ஒரு சின்ன அனுமான் விக்கிரகம், அதோடைய கழுத்தில் துளசி மாலை, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மண் அகலில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அவ்வளோதான். உண்டியல் வசூல், நன்கொடை,
அந்த பூஜை இந்த பூஜைன்ற எந்த சமாச்சாரங்களும் இல்லை. நிச்சயமா வித்தியாசமான சாமியார் தானே பார்த்த மாத்திரத்திலேயே ஐயனார் புரிஞ்சுக்கிட்டான். அவரும் கணேசனை பார்த்ததும் ரொம்ப நட்பா வா கணேசா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துலேயே உட்காரபடியும் கை காட்டினாரு. கணேசனும் சிரிச்சபடியே நெடுங்கன் கடையா அவர் முன்னாடி விழுந்து வணங்கிட்டு எழுந்து அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். ஐயனார் அப்படி எதுவுமே செய்யலை, நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். கணேசன் தான் பேசினான். சாமி, இவன் என் சிநேகிதன், பேர் ஐயனார். கணேசன் ஐயனாரை சாமியார்கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சான். யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்தும் போது கும்பிடுறதான மரியாதை. ஐயனாரும் அந்த விஷயத்துல குறை வைக்காம கைகளை குப்பி அவரை பார்த்து கும்பிட்டான். அவரும் பதிலுக்கு அவனை கும்பிட்டு அமரவும் சொன்னாரு. சொல்லு கணேசா, எப்படி இருக்க? அவர் தான் பேச்ச ஆரம்பிச்சாரு. எனக்கு என்ன சாமி, உங்க ஆசீர்வாதத்துல நல்லாவே இருக்கேன். ஆனா என் ஃப்ரெண்டு ஐயனாருக்கு தான் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? இவன் ஒரு சேமிப்பு நிறுவனத்துல கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை பார்க்கறான் சாமி. சேமிக்கிற ஆசை உள்ள யார் வேணும்னாலும் இவன் மூலமா பணத்தை சேமிக்கலாம். ரொம்பவும் நம்பிக்கையான நிறுவனமும் கூட. நேற்று பணத்தை வசூல் பண்ண போகும்போது தாதா கோஷை சேர்ந்த ஒருத்தன் அவ்வளோ பணத்தையும் கொண்டுட்டு போயிட்டான். அந்த கும்பலுக்கு கடைகளில் தண்டல் வசூல் பண்ணுறது, வழிபறி செய்கிறது, கூலிக்காக கை காலை வாங்கிறதுன்னு கேடு கெட்ட தொழிலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கம் போலவே பொதுமக்கள் கிட்ட ஒரு பயம், அரசியல்வாதிங்க கிட்ட ஆதரவு. போலீஸும் அந்த தாதா விஷயத்தில் கொஞ்சம் அடக்கியே தான் வாசிக்குது. இந்த நிலையில் பொதுமக்களோட பணத்தை பறி கொடுத்துட்டு நில குலைஞ்சு போயிருக்காங்கன்னாரு. கணேசா ஓரளவு தெளிவாகவும் அதே நேரத்தில் சுருக்கமாகவும் விஷயத்த சொல்லி முடித்தான். சாமியாரும் ஐயனாரை ஊடுருவி பார்த்தாரு. அவர் என்ன சொல்ல போறாரோன்ற எதிர்பார்ப்பு ஐயனாருக்குள்ள இருந்துச்சு. அவரும் வாய் திறந்தாரு. பேராசை பிடிச்சவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னாரு. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு சாமி. இந்த மாதிரி அனுபவங்கள் ஒரு ஏழைக்கு ஏற்படுறது கொடுமை இல்லையா? கணேசனுடைய பதில் கேள்விக்கு அவர் சிரிச்சாரு. சிரிக்கிறீங்களே, தப்பா அதை சொல்லிட்டேன்னா என்ன? ஏழைன்னு சொன்னியே, அதான் சிரிப்பு வந்துருச்சு. சத்தியமா இவன் ஏழை தான் சாமி. இவன் மட்டுமா ஏழை? இவன்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு போன திருடனும் தான் ஏழை. என்ன சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு பதறினான் கணேசன். பதற்றப்படாத, காசு பணம் இருக்கிறவங்க பணக்காரங்க, அது இல்லாதவங்க ஏழைங்கிறது இந்த உலகத்தோட கணக்கு கணேசா. ஆனா என்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டவங்களுக்கு காசு பணம் உள்ள வந்தான் பரம ஏழை, அது இல்லாதவங்க பணக்காரங்க. சாமியாரோட இந்த பதில் ஐயனாருக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு. கணேசனை முறைச்சான். ஆனா கணேசன் ஐயனார் போல எரிச்சல் படாம அவர் சொல்ல வந்த விஷயத்த புரிஞ்சிக்க முயற்சி பண்ணான். ஏ சாமி, உங்க சித்தாந்தம் என்ன தலைகீழா இருக்கு? நான் சரியா தானே சொல்றேன் கணேசா? உலகம்தான் இந்த விஷயத்தில் தலைகீழா இருக்கு. எப்படி சாமி? பரவாயில்ல, உளறன்னு உன் நண்பனை போல மனசுக்குள்ள நினைக்காம நான் பேசுறதுலையும் ஏதோ அர்த்தம் இருக்குன்னு நினைச்சி நம்பிக்கையோட கேட்குற பாரு, ரொம்ப சந்தோஷம் சாமியார் சொன்னாரு. அந்த சந்தோஷத்தோடையே எப்படின்னு பதிலையும் சொல்லிடுங்களேன் கணேசன் கேட்டான். சொல்றேன், ஆனா அது வார்த்தையால சொல்லி புரிய வைக்கிற விஷயம் கிடையாது. இப்போதைக்கு உன் நண்பனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழியை காட்டுறேன், அதுல போறீங்களா? என்ன சாமி செய்யணும்? அவனுக்கு பணம் கிடைச்சா போதும். ரொம்ப தப்பு, இந்த பணம் ரொம்ப அற்பம். இது கிடைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. இவன்கிட்ட இருந்து பணத்தை திருடினா பாரு ஒருத்தன், அவன் மாறணும். வாழ்க்கையில எங்கேயும் யார்கிட்டையும் இந்த மாதிரி இனி அவன் தப்பே பண்ணக்கூடாது. என்ன சாமி நீங்க, இதெல்லாம் சாத்தியமா? ஊரை அடிச்சு உலையில போடுறதுதான் அவனுங்க வழக்கமே. கணேசன் அழுத்தமா சொன்னான். உலையில நீ வெந்து போனா அவங்களும் அடிச்சு அடிச்சு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. உலைய உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தா யோசிப்பாங்க இல்லையா? என்ன சாமி சொல்றீங்க? எதிர்த்து சண்டை போட சொல்றீங்களா? அவங்க ஒரு மோசமான கூட்டம். குத்து கொலை எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். பதிலுக்கு இவன் குத்துனா உள்ள போய் கம்பி தான் எண்ணணும். உடம்புல குத்துனா தானே கம்பி எண்ணணும், மனசுல குத்துங்கிறேன் சாமியாரு அழுத்தமா சொன்னாரு. சாமி, அவங்கெல்லாம் மனசே இல்லாதவங்க, எங்க போய் குத்த? அவசரப்படுற பத்தியா? இந்த அவசரம்தான் ரொம்ப தப்புங்கிறேன். என்ன சாமி, நான் அவசரப்பட்டிருந்தா உங்களை ஒரு கிறுக்கன்னு சொல்லிட்டு இந்நேரம் கிளம்பியிருப்பேன். இப்படி உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன். என் பேச்சு கேட்குற பொறுமை இருந்தா போதுமா? பிரச்சனைகளை ஆழ்ந்து யோசிச்சு பார்க்குற சக்தியும் நிதானமும் வேணாமா? கணேசன் கிட்ட ஒரு சின்ன தேக்கம். உலகம் உயர்ந்தோர் மேற்றேன்னு தொல்காப்பியம் சொல்லுது.
அப்படின்னா உயர்ந்தோருன்றது யாரு? யாருங்க சாமி? தன்னையும் உலகத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட போதும். அவனால் உலகத்தையும் ஆட்டு வைக்க முடியும். இல்லைனா உடம்புல பலம் உள்ளவன் தான் எல்லாரையும் ஆட்டு வைப்பான். நாமளும் ஆடிக்கிட்டே தான் இருக்கணும். தத்துவமாக பேசாமல் பளிச்சுன்னு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் என்ன செய்யணும்? கணேசன் கேட்டான். போனதை விடு, அது ஒன்றுமே இல்லை. உன்னை பலசாலி ஆக்கிக்கோ. என்ன சாமி, தண்டால் பஸ்கெல்லாம் எடுத்து உடம்ப தேத்திக்கிட்டு அவன்கிட்ட போய் மோதுன்னு சொல்லாமல் சொல்கிறீங்களோ? அதுக்கு கூட பணம்னு ஒன்று வேணும் சாமி. அதை தான் இழந்துட்டு உட்காந்துட்ருக்கான் அவன். பார்த்தியா, மறுபடியும் அவசரப்படுற. நல்லா சாப்பிட்டாதான் பலன்னு உனக்கு யார் சொன்னா? ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட்றேன். நான் பலசாலி இல்லையா? அவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வாயெடுத்தான் கணேசன். சட்டுன்னு ஐயனார் கணேசனுடைய வாயை மூடிட்டு, சாமி, நீங்கள் பலசாலிலாம் இல்லை. அந்த ரவுடி முன்னாடி போய் நீங்கள் நின்னீங்கன்னா ஒரே தட்டு தான். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஆஸ்பத்திரியில் கிடக்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல புரியாமல் தத்துவம் பேசுவீங்க பாருங்கள். அதை விட்டுட்டு பளிச்சுன்னு புரிகிற மாதிரி வெட்டு ஒன்று துண்டு 2 பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசுங்க. இல்லாட்டி நான் கிளம்புறேன். ஐயனாருடைய தீர்மானம் சாமியாரை வெறிக்க வச்சிருச்சு. சும்மா பார்க்காதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மோசக்காரன், ரவுடி, தாதா, கொலகாரன், கொள்ளக்காரங்க இவங்களையெல்லாம் எந்த காலத்துலேயும் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பச்சையாகவே சொன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது. நிஜத்தில் இப்படி முடியாமல் பேசுகிற விஷயத்தை தான் சினிமாவில் ஹீரோக்கள் ஜாலியாக அடித்து காலி பண்ணி ஜெயிச்சு காட்டுறாங்க. அதையும் ஜனங்க ரசித்து கைத்தட்டி பார்க்குறாங்க. ஏன்னா நிஜத்தில் அப்படி பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் கற்பனையாக நடக்கக்கூடிய விஷயத்த ரசித்து பாராட்டுறாங்க. அவ்வளோதான். மீறி நிஜத்தில் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா பரலோகம் போக வேண்டியது தான். சமீபத்தில் கூட சென்னை ராயப்பேட்டையில் பட்டப்பகலில் ஒரு சமூக சேவரோட கதையவே முடித்தாங்க. இன்னி வரைக்கும் அந்த சம்பவத்தை பண்ணது யாருன்னே தெரியல. பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஒருத்தரை இப்படி தான் சம்பவம் செஞ்சு அவரை மரத்தில் தொங்கவே விட்டுட்டாங்க. இந்த சம்பவத்தை பண்ணது யாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இவ்வளோ ஏன், வீரப்பன் பல வருஷமாக கவர்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். அவனையும் பிடிக்க முடியல. ஆனால் ஒரு சாமானியன் தன்னுடைய ஸ்கூட்டரில் நம்பர் பிளேட்டை கருப்பு மையால் எழுதலைன்னா பாஞ்சு பிடிக்கிறாங்க. புளியை பார்த்தா மிரள்றதும் எலிகளை பிடிச்சு தண்டிக்கிறதும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வழக்கமாக போச்சு. நம்மளையே எடுத்துக்கோங்க. நகை கடையாகட்டும், புடவை கடையாகட்டும், அங்கெல்லாம் சொன்ன விலைக்கு மறுவார்த்தை பேசாமல் வாங்கிட்டு வருவோம். ஆனால் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்கும் போது சில்லறை காசுக்கு விற்கிற கிழவிக்கிட்ட வாய்ஜாலம் காட்டுவோம். பெட்ரோல் பங்க்கில், பஸ்ஸில் ₹1 ₹2 சில்லறை கேட்கறதுக்கு வெக்கப்படுவோம். சாமி, இது வசதிக்கும் சொகுசுக்கும் ஆசைப்பட்டு வாழ்கிறவங்க பூமி. தப்புக்கு தப்பு தான் இங்கே ஒரே தீர்வு. இப்போ கூட என்கிட்ட ஒருத்தன் திருடிட்டான்னு பதிலுக்கு நான் திருட கிளம்பினா இந்த பூமியில் என்னால் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா பிச்சை எடுக்க தான் போகணும். காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லைனா மூச்சு முட்டி சாக வேண்டியது தான். இதுதான் யதார்த்தம். இதை சொல்லாமல் சாப்பிட்டாதான் பலமா, சாப்பிடாட்டி பலம் இல்லையா, என்ன பாரு நான் வாழைப்பழம் தான் சாப்பிட்றேன்னு உளறிட்டு இருக்காதீங்க. இவன் ஒரு மடையன். உங்ககிட்ட ஏதோ ஒரு அதீத சக்தி இருக்குதுன்னு இவன் தான் பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கான். இவன் சொன்னதை கேட்டு நான் வந்து உக்காந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? டேய், முதல்ல எழுந்துடுறா. இங்கேருந்து கிளம்புற வழியை பார்க்கலாம். படக்கோழி போல பிடறிக்கிட்டு சிலிர்த்து எழுந்து நின்னா ஐயனாரு. கணேசனுக்கே ஏதோ புயலடித்த மாதிரி இருந்துச்சு. பதிலுக்கு அந்த சாமியார் எழுந்தாரு. நல்லா பேசின தம்பி, நாட்டு நடப்பெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. போகட்டும். என்ன பலம் இல்லாதவன்னு சொன்னியே, நான் எவ்வளோ இடம் இருப்பேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? இப்போ எதுக்கு இந்த கேள்வி? என்ன 60 கிலோ இருப்பீங்களா? சரியாக சொன்னேன். நான் 60 கிலோ தான். ஆனால் உன்னால் என்னை தூக்க முடியுமா? ரொம்பலாம் இல்லை. தரையிலிருந்து ஒரே ஒரு அங்குலம் தூக்கினா போதும். உங்களை நான் தூக்கணுமா? எதுக்கு நான் தூக்கணும்? நான் பலம் இல்லாதவன்னு நீ சொல்கிற. உன் பலம் என்னன்னு எனக்கு தெரிய வேணா? நாங்கள் ஒன்றும் கிங்காங்கோ இல்லை தாராசிங்கோ இல்லை. ஆனால் அதுக்காக உங்களை தூக்க முடியாத அளவுக்கு மோசமாகவும் போயிடல. அப்படியா? எங்க தூக்க பார்க்கலாம். கைகளை கட்டிக்கிட்டு அந்த சாமியார் நின்னாரு. ஐயனார் அவருடைய இடுப்பில் கையை கொடுத்து தன் தோளுக்கு சாய்ச்சி ஒரே தூக்கிட்டு அப்படியே கிருகிருன்னு சுற்றினான். பிறகு 2 கைகளாலையும் வெயிட் லிஃப்ட் தூக்குற மாதிரி தலைக்கு மேலேயும் தூக்கினான். அவர் சிரித்தபடியே
போதும் தம்பி, இறக்கி விடு அப்படின்னு சொல்லவும் அவனும் இறக்கி விட்டான். சரி, இப்போ நீ தூக்கிட்ட, இன்னொரு முறை முயற்சி பண்ணி பார்க்குறியா? இன்னொரு தடவையா? எதுக்கு இப்படி வேண்டாத வழியாக பார்க்குறீங்க? எனக்காக ஒரு தடவை தூக்கி தான் பாரு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு மறுபடியும் கைகளை கட்டிக்கிட்டு ஒரு தினுசா மூச்சு உள்ளுக்குள்ளே இழுத்தாரு. சமமாக இருந்த மார்பு அவர் எடுத்த மூச்சு காற்றால பலூன் போல பருத்து கின்னு மாறிச்சு. கால் ரன்னையும் கூட கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிட்டாரு. குமரி முனையில கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பாறையை பார்த்தப்போ விவேகானந்தன் நிற்கக்கூடிய அதே தோற்றத்துல உறுதியா நின்னாரு. போய் தொலையுது, இன்னொரு முறை தூக்கணுமா? இதோ தூக்குறேன் அப்படின்னு தூக்க தயாரானா ஐயனாரு. முதல் தடவை முயற்சி பண்ண மாதிரியே இடுப்புல கைய வச்சு தன்னுடைய தோல்ல அவரை தூக்கி போட்டுக்க முயற்சி பண்ணான். ஆனா இரும்பு சிலையை தொட்ட மாதிரி இருந்துச்சு அவர் உடம்பு. எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் கூட அவரை வளைச்சி தோல்ல போடவே முடியல. கணேசனுக்கு புரிஞ்சிருச்சு. ஐயனாருக்கு சாமி தான் யாருன்றத புரிய வைக்க தொடங்கிட்டாரு. ஐயனார் இப்போ அவரை கட்டிக்கிட்டு அவரை நேரடியாக தூக்க முயற்சி பண்ணான். தரையோட தரையா நட்டு போட்டு முறுக்குன மாதிரி நின்றுட்டு இருந்தாரு சாமியார். இறுக்கி பிடிச்ச அவன் கை ரெண்டும் தான் வழுக்கிக்கிட்டு மேலேறிச்சு. ஆனா ஒரு மில்லிமீட்டர் கூட அவரை தூக்க முடியல. மூச்சரைச்சது, கைகள்லாம் அசந்து போச்சு, வலி எடுக்கவே ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா கணேசா, நீயும் வந்து உன் நண்பனுக்கு உதவி செய்ய அப்படின்னு கித்தாப்பா சொன்னாரு சாமியார். கணேசனும் ஐயனாருக்கு ஒத்தாசை பண்ணான். ஐயனார், நீ தோள்பட்டையை பிடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், 2 பேரும் ஒரே நேரத்தில் தூக்குறோம். அவன் சொன்ன மாதிரியே தயாரானா ஐயனார். 1 2 3. 2 பேரும் சேர்ந்து கத்துனது தான் மிச்சம். அவரு எப்படி நின்னாரோ அதே சாயல்ல மாறாம நின்னாரு. வேணும்னா ஒன்று பண்ணுங்கப்பா, 2 பேரும் போய் இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து பிறகு முயற்சி செய்யுங்க. அவர் தங்கியிருந்த கற்ப விநாயகர் கோவில் மண்டபத்துக்கு வெளியே நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்கள போய் கூப்பிட ஐயனாருக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு. மனசுக்குள்ள இது ஏதாவது மாயஜாலமா இருக்குமோ அப்படின்னு தோணவும் செஞ்சுது. என்ன தம்பி, ஏதாவது மாயஜாலமா இருக்குமோன்னு யோசிக்கிற போல இருக்கு. கச்சிதமா மனசை படம் பிடிச்சு காட்டினாரு சாமியார். ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என்னவோ பண்றீங்க, இதுல ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு. தன்னுடைய அவநம்பிக்கைய வார்த்தைகள்ல காட்டினா அவன். சரியா சொன்ன, ட்ரிக்கு தான். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சவன் தான் பணக்காரன். இது தெரியாம அச்சடிச்ச காகிதத்தை வச்சிட்டு இருக்கான் பாரு, அவனா பணக்காரன்? இந்த பதில் அவருடைய ஆரம்ப நிலை கேள்விக்கு விடை சொல்ற மாதிரி இருந்துச்சு. கணேசன் கூர்மையானா. சாமி, என்ன ட்ரிக் இது? எதுக்கு கேட்குற? நான் அந்த ட்ரிக் இதுதான்னு சொன்னா அப்புறம் அதுக்கும் ஒரு பதில் சொல்லுவேன். நகைக்கடையில் பேசாமலும் காய் வாங்குற இடத்துல வாய்ஜாலமும் காட்டுற சாமர்த்தியங்கள் தானே உங்க வரையில பெருசு. இதெல்லாம் வெறும் மாயஜாலம் தானே. அவரும் ஊசி குத்துற போல பேசினாரு. ஐயனாரும் முதல் தடவையா பணிய ஆரம்பிச்சான். கொஞ்சம் அவரை வியப்போட பார்க்கவும் ஆரம்பிச்சான். என்ன பார்க்குற? உனக்காக ஒரு காரியம் பண்ண போறேன். உனக்காக நான் அதை பண்ணாம வேற எதை பண்ணாலும் நீ மனசமாதானம் அடைய போறது இல்லை, என் பேச்சையும் கேட்க போறது இல்லை. சரி, உங்ககிட்ட பணத்தை பறிச்சுக்கிட்டு போனால ஒருத்தன், அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். மேலே தெருவில் ஒயின் ஷாப் ஒன்று இருக்கு. அங்கதான் அவனும் அவனுடைய தலைவனான தாதா முத்துலிங்கமும் இருக்காங்க. அப்போ இப்பவே கிளம்பு, அவங்கள உடனே சந்திக்கணும். இப்பவே வா. அவங்களையா? ஆமா, நீ என் கூட வர வேணாம். போன பணம் உன் வீட்டை தேடி வரும். அதை எடுத்துக்கிட்டு போய் கம்பெனியில முதல்ல கட்டு. என்ன சாமி சொல்றீங்க? பயபக்தியா மாற ஆரம்பிச்சான். என்ன பயமா இருக்கா? இல்ல சாமி, அங்க போய் ஏதாவது சித்து வேலையை காட்டி. ஆமா, சித்து வேலையே தான். இந்த மாதிரியான எத்தன்களை சித்தம் தட்டி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லையே. இல்ல சாமி, சத்தியமா இல்லை. எனக்கும் அதுதான் வேணும். அவங்க மட்டும் உங்களால் அடக்கப்பட்டாங்கன்னா இந்த ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடும் சாமி. அதெல்லாம் அப்புறம். நீ முதல்ல அவங்க இருக்கக்கூடிய இடத்த எனக்கு காட்டு. அவரு மண்டபத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாரு. ஐயனாருக்கும் கணேசனுக்கும் கொஞ்சம் இருடலா இருந்துச்சு. என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு தோணுச்சு. 2 பேரும் அவர் கூடவே வேகமா புறப்பட்டாங்க. அத்தியாயம் 4. மேலே தெரு. நகர பரபரப்புல மூச்சு திணறிட்டு இருந்தது. ஆட்டோவும் கார்களும் ஓட வழியே இல்லாம தேங்கி தேங்கி மெல்ல போய்கிட்டு இருந்தது. ஒரே புழுதி. தெருவோட 2 பக்கத்துலயும் வரிசையா கடைகள். அந்த கடைகளுக்கு மத்தியில தான் இருந்துச்சு வீரன் பார்.
முகப்புல நிறைய கார்கள்லாம் நின்றுட்டு இருந்தது. பாருக்குள்ள உல்லாச ஆட்டம் வேற நடந்துகிட்டு இருந்தது. போலீஸ் எட்டி கூட பார்க்கறது கிடையாது. எப்பவாவது எட்டி பார்க்கணும்னு அவசியம் ஏற்பட்டா முதல்ல செய்தி போயிடும். போலீஸ் வந்து எட்டி பார்க்கும். உள்ள கோவில் போல ஒரு அமைதி நிலவும். இதுதான் கடந்த நாட்களுடைய நிகழ்வு. ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் சாமியாரும் கணேசனும் ஐயனாரும் அங்கே வந்து சேர்ந்தாங்க. உள்ள வந்து ஆளை மட்டும் காட்டிட்டு போயிடு அப்படின்னு சொன்னார் சாமியார். ஐயனாருக்கு பயமாயிருச்சு. ஆனால் கணேசன் ரொம்பவே உற்சாகமாக இருந்தான். சும்மா தைரியமாக சொல்லடா, சாமி பார்த்துப்பாரு. டேய், சாமி ஒன்றும் சினிமா ஸ்டார்லாம் இல்லைடா. ஐயனாரே, எனக்கும் தெரியும்டா, அவர் பார்த்துக்கு வர நான் தான் சொல்கிறான்ல. கணேசன் எரிஞ்சு விழுந்தான். ஐயனார் அவரோட உள்ளுக்குள்ள நுழைஞ்சான். அவரை பார்த்து பாரு வாய் பழந்துச்சு. சில பேர் இடக்கா சிரிச்சாங்க. அதெல்லாம் அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆளுக்கால் குடிக்கிறத பார்த்தபடியே ஐயனாரை கூப்பிட்டு பணத்தை அபேஸ் பண்ணிட்டு போனவனை காட்டு அப்படின்னு சொன்னாரு. ஐயனாரும் பார்வையை ஒரு சுழட்டி அவனை தேடினான். மஞ்சள் டிஷர்ட் போட்டுட்டு இருந்த தடியனும் அங்கதான் இருந்தான். ஐயனாரோட கை அவனை நோக்கி நின்றுச்சு. சரி, நீ போ, வீட்டில் போயிரு, இவன் பணத்தோட வருவான். சாமியார் தீர்மானமா துளி கூட அவநம்பிக்கையே இல்லாம சொன்னாரு. ஏன் சாமி, இங்க 50 பேருக்கு மேல இருக்காங்க. நீங்க எதையாவது பேசி தகராறு வந்துட்டா அப்போ உங்களுக்கு உதவுறதுக்காவது நான் இங்க அப்படின்னு இழுத்தபடி பேசவும், ஓஹோ, நீ எனக்கு உதவி செய்ய விரும்புறியா? சினிமாவில் தான் கதாநாயகன் இந்த மாதிரி கிளப்புக்கெல்லாம் வந்து அடிச்ச நொறுக்கி ஜெயிப்பான். அதுக்கு தகுந்த மாதிரியே அடிக்கிறவங்களும் ஒருத்தராக வருவாங்க. கதாநாயகன் ஜெயிச்சாதான் கதை. அதனால எல்லாமே படு செட்டப்பாக இருக்கும். அது பொய் சண்டைன்னு தெரிஞ்சாலும் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது நிஜம் சாமி, இவனுங்கெல்லாம் சாதாரணமான ஆட்களே கிடையாது. எனக்கு உதவி செய்ய வந்து உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு ஐயனார் பதட்டமானா. ஐயனாரோட விளக்கத்தை ரசித்த சாமியார் அவன் தலையை செல்லமாக வருடினார். அந்த நொடிகளில் அவனுக்குள்ள ஒரு பரவசம் இருந்துச்சு. வாழ்நாளில் இப்படி ஒரு பரவசத்தை அவன் அனுபவிச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு அபூர்வமான விஷயமா அவனுக்கு தோணுச்சு. காதலிக்கும் போது காதலியோட ஸ்பரிசம் பரவசம் தரும். அது கூட ஆரம்ப நாட்களில் தான். அதன் பிறகு அந்த ஸ்பரிசம் சாதாரணமாக பழகி போயிடும். ஐயனாருக்கு அத்தை பொண்ணு இருக்கா. அவன் தொட்டப்போ அவன் சிலிர்த்து இருக்கிறான். அதன் பிறகு இப்போதான் அந்த சிலிர்ப்பை அவன் உணரவும் செய்கிறான். உடம்பு இப்படி சிலிர்க்கிறது எதனால அவனுக்கே புரியல. ஐயனாரும் சாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சில பேர் வியப்பா பார்த்தாங்க. அந்த சமயம் சாமியார்கிட்ட வந்து, என்ன சாமி, தண்ணி அடிக்க வந்திருக்கீங்களா? அப்படி போய் உட்காருங்க, இடம்தான் காலியாக இருக்கல்ல அப்படின்னு சொன்னான் அட்டெண்டர். இல்லைப்பா, நான் அந்த தம்பி கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார் சுட்டி காட்டின அந்த நபரை நோக்கி போனாரு. அவனும் சாமியாரை பார்த்தான். பார்த்த நொடியே சிரிப்பு வந்துருச்சு. என்ன பெருசு, உனக்கெல்லாம் தண்ணி கேட்குதா அப்படின்னு எகத்தாளமாக பேசினான். ஆமாம் தம்பி, நான் குடிக்கக்கூடாதா என்ன? குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். குடிக்க தானே இங்கே பார் இருக்கு. ஆனால் பாரு பெருசு, ஒரு பெக்குக்கு மேலே போயிடாத, அப்புறம் நீ மட்டையாயிடுவ. ஓ அப்படியா? என்ன அப்படியா? ஊதுனா பறந்து போகிற மாதிரி இருக்க, எங்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்குறியா? அப்போ நீ ஊதுனா நான் பறந்துடுவேனா? பின்ன நீ ஊதுனா நான் பறந்துடுவேனா? அவன் பலமாக சிரிச்சான். சரி, முதல்ல நீ ஊது, நான் பறக்கிறேனான்னு பார்க்குறேன். அப்புறம் நான் ஊதுறேன், நீ தாக்கு பிடிக்கிறியான்னு பார்க்கலாம். சாமியார் வம்பு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயனாரும் கையை பிசைஞ்சுக்கிட்டான். சாமியாரோட பேச்சு அந்த தடியனை ரொம்பவே கீறி கொப்பளிக்க வச்சிருச்சு. பெருசு, என்ன பெரிய தாதா மாதிரி பேசுகிற? ஒரே தட்டு தான், தலை அப்படியே உள்ளால் அமுங்கி போயிடும் தெரியுமா அப்படின்னு கத்தினான். அப்படியா, எங்க தட்டு பார்க்கலாம். அடுத்த வினாடியே அவனுடைய வலது கை சாமியோட வழுக்கு தலை மேலே ஒரு குத்துச்சு. குத்துன வேகத்தில் கையை உதறிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஒரு இரும்பு சட்டி மேலே குத்துனா கை என்ன ஆகுமோ அப்படி ஆகி விரல் எல்லாம் நொறுங்கின மாதிரி ஆகிருச்சு. எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. பார்னாலே இந்த மாதிரி சண்டைகள்லாம் சர்வ சாதாரணம். அதுலேயும் ஒரு தாதாவோட பாருக்குள்ளே வந்து அந்த தாதாவோட ஆள் மேலேயே கையை வச்சா அந்த நபரை சுற்றி ஒரு கூட்டமே சுற்றி வளைச்சிட்டு நின்றுடும். இப்போவும் அப்படிதான் நடந்துச்சு. அவங்கள ஒருத்தன் கையை உதறிபடி நிற்கக்கூடிய அவங்கிட்ட கேட்டான், பங்காரு, என்னடா ஆச்சு? இந்த கிழமை ஏதாவது வேலை காட்டுறானா என்ன? வலியை பொறுத்துக்கிட்டு ஆமான தலையாட்டினவன் இந்த ஆள் தலையில் ஒரு தட்டு தட்டின. இரும்பு சட்டியை தட்டின மாதிரி கை நொறுங்கி போச்சு.
அந்த டிஷர்ட் போட்டவன் சொன்னதும் கேட்டவன் கிண்டலா சிரிச்சான். இதோ பாருடா, இந்த போல்டு மண்டையும் இரும்பு சட்டையும் ஒன்னாக்கும். எங்க நவரு, இப்ப நான் ஒரு கொட்டு வைக்கிறேன் பாரு. ரத்தம் சும்மா ஊத்துக்கண்ணு மாதிரி பீறிக்கிட்டு வரப்போகுது. ஒரு குண்டு உடம்புக்காரன் கைய வரப்பா குவிச்சு மூடிக்கிட்டு மோதிர விரல்கள் புடைக்க சாமியோட தலைக்கு மேல ஓங்கி ஆவேசமா ஒரு கொட்டு வச்சான். வச்ச நொடியே அவனும் கைய உதறிக்கிட்டு ஒரு ஓரமா போய் சுருண்டு உட்காந்துட்டான். உதடு ரெண்டும் ஐயோ அம்மான்னு பெணாத்த ஆரம்பிச்சிருச்சு. மற்றவங்கெல்லாம் சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், கிழவன் சீனாக்காரன் படத்துல வர மாதிரி கொஞ்சம் திடமான ஆளா இருக்கிற மாதிரி தெரியுது. கையில் அடிச்ச இப்படிதான் நவரு. இப்ப பாரு. பேச்சோட பேச்சா அங்க இருந்த ஸ்டீல் மேசையை தூக்கி ஓங்கி ஒரு போடு போட்டான். ஆனா அதுதான் வளைஞ்சு போச்சு. சாமியார் அசையாம அப்படியே நின்னாரு. அவங்கள வெறிச்சு பார்த்தாரு. தூரமா நின்றுட்டு இருந்த கணேசனுக்கும் ஐயனாருக்கும் ஏதோ விருது நடக்க போகுது அப்படின்னு விக்கிச்சுப்பு நின்றுட்டு இருந்தாங்க. பாருக்குள்ள பயங்கரமான நிசப்தம். அந்த டிஷர்ட் தடியும் பக்கம் திரும்பினாரு சாமியார். அவன் திருன்னு விழிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊதுனா நான் பறந்துருவன்னு சொன்னவன் நீ தானே? அவனும் ஆமான்ற மாதிரி தலையாட்டி ஆமோதிச்சான். இப்ப நான் ஊதுறேன், பறக்காம அப்படியே நில்லு பார்ப்போம். சாமியார் சட்டுன்னு ஒரு யோக முத்திரைக்கு வந்து காற்று நிதானமா உள்ளிழுக்க தொடங்கினாரு. சராசரி பருமன்ல இருந்த அவருடைய ஒட்டுமொத்த உடம்பும் காற்று பிடிக்கக்கூடிய பலூன் போல பருக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே அதிசயமா அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவரு கிட்டத்தட்ட விசுரூபமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சினிமால மட்டுமே ஐயனாரும் கணேசனும் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்துருக்காங்க. அதுவும் கேமரா ட்ரிக்கு இல்ல கிராஃபிக்ஸ் மூலயமா தான் இதெல்லாம் நடக்கும். ஆனா இங்க நெச்சத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஐயனாரு கணேஷனுடைய காதுல கிசு கிசுக்க ஆரம்பிச்சிட்டான். கணேசா, என்னடா இது? எதுவும் பேசாத, அமைதியா கவனி. தேவையான காற்றை உள்ளிழுத்தது போதுன்னு முடிவுக்கு வந்தவரா அவனை நோக்கி ஒரு ஊதினாரு சாமியார். அவனும் பிடிமானமே இல்லாம படுவேகமா பறந்து பக்கத்து சுவர் மேல மோதி கீழே விழுந்தான். பிறகு காத்துல அடிச்சுட்டு போற குப்பை மாதிரி அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சான். மற்றவங்களும் ராட்சச மின்விசிறி கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அங்கும் இங்குமா சோரோரமா பள்ளி போல ஒட்டிக்கவும் செஞ்சாங்க. 30 வினாடி வரைக்கும் விடாம ஊதினாரு சாமியார். பழைய வடிவத்துக்கு திரும்பியும் வந்தாரு. இந்த காட்சிகளை பார்த்துட்டு இருந்த பாருக்குள்ள இருந்தவங்களுக்கு பாதி பேருக்கு போதையே இறங்கிருச்சு. எல்லாருமே அவரை ஆச்சரியமாகவும் பயத்தோடையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் கைகளை கூட கும்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய பார்வையோ பங்காரு மேலே தான் இருந்துச்சு. அவனும் அவர் மேலே தான் குறியா இருந்தான். வாடா இங்க அப்படின்னு சுண்டு விரலை அசைச்சு அவனை கிட்ட கூப்பிட்டாரு. அவன் உதறி போய் கிடந்தான். அதே உதறலோட கிட்டவும் வந்தான். இங்க நீ பார்த்த எதுவுமே மாயாஜாலம்லாம் கிடையாது, எல்லாமே அசூர பயிற்சி அப்படின்னு சொன்னவரு ஐயனாரை நோக்கி கையை காட்டினாரு. இவர் தான் என்னுடைய குரு. யானையை கூட சாதாரண தோல்ல அப்படியே தூக்கிடுவார் தெரியுமா? அவர் சொல்ல ஐயனாரு அரண்டே போனான். அதுக்கு மேல அரண்டு போனான் அந்த பங்காரு. ஆமா, எவ்வளோ தைரியம் இருந்தா என் குருக்கிட்டேயே பணத்தை திருடிக்கிட்டு போயிருப்ப நீ. அது மட்டும் இல்லாம கடைக்கடையா ஏறி தண்டலா வசூல் பண்ற. சாமி, அது நான் பண்ணல சாமி, அது என் முதலாளி சொன்னதுக்காக செஞ்சது. அவன் சொன்னா நீ செய்வியா? ஐயோ சாமி, இனி நான் செய்யவே மாட்டேன். நீ மட்டும் இல்ல, உன் முதலாளியும் திருந்தணும். ஒழுங்கா வேலைக்கு போகணும். இந்த பாரை இப்பவே இழுத்து மூடணும். சாமி, இதெல்லாம் என் கையில இல்லைங்க. போய் சொல்லு, உடனே உன் முதலாளி கிட்ட போய் சொல்லு. துப்பாக்கியால சுடுறதுக்கு என்னடான்னு திருப்பி கேட்பான். ஒருவேளை அப்படி சுட்டிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கும் தோணலாம். அதனால அதையும் இங்க பார்த்துருவோம். யாருக்கிட்ட துப்பாக்கி இருக்கு? சாமியார் கேட்க ஒருத்தன் முன்னாடி வந்தான். இடுப்புல மறைச்சு வச்சிருந்த சின்ன பிஸ்டலை கையில எடுத்தான். அதனால என்ன சுடு. சுடுறதா? ஐயோ வேணாம் சாமி. சுடுறானா? நிஜமா உங்களுக்கு எதுவும் ஆகிடாதே, சுட்டு தெரிஞ்சிக்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு. அந்த நபர் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். தம்பி கணேசா, இங்க வாப்பா, நீ வாங்கி சுடு பாப்போம். கணேசனை கூப்பிட்டதும் அவனும் பயத்தோட முன்னாடி வந்து, சாமி உங்களை சுடுறதா அப்படின்னு கேட்க, சொன்னதை செய் அப்படின்னு சொன்னாரு சாமியார். கணேசனும் அந்த துப்பாக்கியை வாங்கி சாமியாரை பார்த்து சுட்டான். தோட்டா ஒரு கோந்து உருண்டை போல சாமியாரோட வயிற்று மேல வந்து ஒட்டிக்கிச்சு. எவ்வளவு குண்டு இருக்கோ எல்லாத்தையும் சுடு அப்படின்னு சுடவும் கணேசனும் சாமியாரை பார்த்து வேகமா சுட ஆரம்பிச்சான். அவன் சுட தோட்டாக்கள்லாம்
சாமியோட வயிற்று பகுதியில் பசை போட்டு ஒட்டின மாதிரி வந்து ஒட்டிக்குச்சு. சிலது மார்பில் பட்டும் ஒட்டிக்குச்சு. குடிக்க வந்த எல்லாருக்குமே இப்போ போதை இறங்கி போய் உடல் பயத்தில் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. தான் மேலே ஒட்டிக்கிட்டு இருந்த தோட்டாக்களை ஏதோ வெந்து போன சின்ன கிழங்கு கணக்காக எடுத்து கீழேயும் போட்டாரு. தோட்டாக்கள் பட்ட இடத்துல லேசாக செவந்து போயிருந்தது. தன்னுடைய வாயால் ஏதோ தீப்புண்ணை ஊதி விடுற மாதிரி அந்த பகுதியில் ஊதி விடவும் அந்த சிகப்பும் அப்படியே மறைஞ்சும் போச்சு. பங்கார் இப்போ கிட்டத்தட்ட கையில் கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி பவ்யமாக நின்னான். என்ன பார்க்குற? இவங்கிட்ட அடித்த பணம் எங்க? அது முத்துலிங்க முதலாளிகிட்ட இருக்குங்க. பொய் சொல்லாத. நிஜமாதாங்க. சரி, போய் அந்த ஆளை பார்த்து இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லி அந்த பணத்தை திருப்ப வாங்கிட்டு வா. நீயே கொண்டு போய் என் குருவோட வீட்டில் அதை கொடுத்துடணும் என்ன அப்படின்னு மிரட்டக்கூடிய துணியில் சொல்லவும், சரி சாமி, நான் செய்கிறேன். ஆனால் நான் போய் என் முதலாளிகிட்ட கேட்டு அவர் கொடுக்கலன்னா நான் அங்கே வருவேன்னு மட்டும் சொல்லு. உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். என் குரு யாருன்னு தெரியாமல் எங்களை இங்கே நீங்கள் வர வச்சிட்டீங்க. போனால் போகட்டும்னு நானும் உங்களை எல்லாம் விட்டு வச்சுருக்கேன். ஆனால் இப்படி உன் முதலாளியை விட்டு வைப்பேன்னு சொல்ல முடியாது. அவன் ஏதாவது வில்லங்கம் பண்ணினானா ஒரே அடி, அப்புறம் சாகிற வரைக்கும் கோமால படுத்த கிடக்கும்படி ஆகிடும். தெளிவாக அவங்கிட்ட சொல்லிடு. சொல்லிடுற சாமி அப்படின்னு பயத்தில் சொன்னதையே 2 முறை சொன்னான். இனி நீங்கள் எல்லாருமே மனுஷத்தன்மையோடு நடந்துக்கணும், புரியுதா அப்படின்னு கேட்கவும், புரியுது சாமி, நிச்சயமாக நடந்துக்கிறோன்னு எல்லாம் ஒரே குரலில் சொல்லவும் மகிழ்ச்சியோடு அங்கேருந்து கிளம்பினார் சாமியார். ஐயனார் ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருந்தான். திரும்பி வந்த சாமியார் ஐயனார் கிட்ட வரவும், குரு, இந்த சிஷ்யன் வரம்பு மீறி ஏதாவது செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் யாருன்னு தெரியாமல் இவங்கெல்லாம் உங்ககிட்ட விளையாடிட்டாங்க. அவங்க மேலே தயவு செஞ்சு கோவப்பட்டுறாதீங்க. நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த வித்தையில் 10ல் 1 பங்கு கூட நான் இங்கே காட்டலை. இதுக்கே இவங்கெல்லாம் அரண்டு போயிட்டாங்க. அதே சமயம் உங்களை மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அடக்கமாக சாதுவாக இருக்க என்னால் முடியாது. குருவுக்கு ஒரு அவமானம்னா சிஷ்யம் பார்த்துட்டு சும்மாவாக இருக்க முடியும்? காட்ட வேண்டியதை காட்டினாதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவ்யமா ஐயனார் பின்னாடி வந்து நின்றுட்டாரு. சாமியார் ஐயனார்ட்ட என்னெல்லாம் பேசினாரோ எல்லாத்தையுமே அந்த பார்ல இருந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கவனிச்சுட்டு இருந்தாங்க குடிக்க வந்த எல்லா நபர்களும். ஐயனாருக்கு ஒரே குழப்பம். இவர் ஏன் தன்னை குருவாக்கினாரு அப்படின்ற கேள்வி அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவனும் அதை தாங்கிக்க முடியாமல் சாமி அப்படின்னு பேச வாயெடுத்தான். கணேசன் சட்டுன்னு, பேசாமல் இருடா, சாமி இப்படி பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது, மற்ற விஷயத்த நம்ம வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுவும் பற்களை கடிச்சிக்கிட்டே. அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஐயனாரை பார்த்து மிரண்டு போயிருந்தது. எல்லார் காதலை விழும்படி மறுபடியும் ஐயனாரை பார்த்து, குரு போகலாங்களா அப்படின்னு ஐயனாரை முன்னோக்கி போக சொல்லவும் பின்னாடி நடந்தார் சாமியார். கணேசன் சாமியாரை பின்தொடர்ந்து வர ஆரம்பித்தான். வெளியில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா ரெடியாக காத்துக்கிட்டு இருந்தது. சாமியார் முதல்ல ஏறி ஐயனாரை உட்கார சொன்னார். பிறகு அவரும் ஏறி உட்கார்ந்தாரு. கணேசனும் அதில் தொத்திக்கிட்டான். ரிக்ஷா புறப்பட்டுச்சு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த நாவலுடைய இறுதி பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.